அனைவருக்கும் கவிதா இல்லத்தின் சார்பாக இனிய வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. பூஜைக்கு முதல் நாளே ரெடி பண்ணதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. மணப்பலகையை நல்லா சுத்தமாக கழுவி காய வச்சாச்சு. பச்சை அரிசி ஊற வச்சுருந்தேன். நைஸாக அரைச்சிட்டு தாமரை கோலம் போட்டாச்சு. நல்ல மஞ்சள் குங்குமம்லாம் அழகாக சுற்றி வச்சாச்சு. இந்த பாவாடை தாங்க சாமிக்கு வாங்கியிருந்தோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி பூஜை ரூமில் சாமி படத்தை எல்லாமே நல்லா தொடச்சிட்டு கீழெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சாச்சு. பூஜை சாமான்லாம் நல்லா சுத்தமாக கழுவி காய வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு படத்துக்கும் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கலசத்தை ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. கலசத்தில் நல்லா மஞ்சள் தடவிட்டு மஞ்சள் நூல் சுற்றணும். எனக்கு தெரிஞ்சதை சுற்றி இருக்குங்க, நல்லா ப்ராப்பராக சுற்ற வரல எனக்கு. அதனால் வெறும் செம்பாக வைக்கக்கூடாது, மஞ்சள் நூல் சுற்றிட்டு குங்குமம் அழகாக வச்சாச்சு. கலசம் நல்ல மங்களகரமாக வந்துருச்சு. இப்போ கலசத்துக்குள்ளே என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். பச்சரிசி பாதி வரைக்கும் போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, ஒரு எலுமிச்சை பழம், காதோல கருகமணி வச்சுட்டு ஜாதிக்காய், ஒரு கிராம்பு, 1 2 3 போட்டுக்கலாம், ஒரு மஞ்சள் துண்டு, 1 ரூபா காசு, ஏலக்காய், இவ்வளோத்தையும் அதுக்குள்ளே போட்டு கலசத்தை ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது மாவில் ஒரு 9 இலை எடுத்துக்கிட்டேன். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அது மேலே அழகாக அடுக்கியாச்சு. அடுக்கிட்டு தேங்காயை நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சளை நல்லா குழச்சிட்டு அது மேலே நல்லா தடவிடணும். முகம் மாதிரி நமக்கு எந்த இடம்னு தெரியும் அந்த இடத்துல நல்ல முகம் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு தேங்காயில் அது மேலே குங்குமம் போட்டு வச்சாச்சு. அம்பாள் முகத்தை அழகாக ரெடி பண்ணியாச்சு. இப்போது தேங்காயை நல்லா அழகாக ரெடி பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் இருக்க அம்பாள் முகத்தை அந்த தேங்காய் மேலே 2 பக்கமும் கயிறு போட்டு நல்லா டைட்டாக கட்டியாச்சு. கட்டிட்டு அந்த கலசத்து மேலே மாவிலை மேலே வச்சுட்டேன். ரொம்ப அழகாக அம்மா வந்துட்டாங்க. இப்போ பாவாடை அந்த அம்மனுக்கு நான் நினச்ச மாதிரியே க்ரீன் கலரில் வாங்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி நல்லா செக்குடு போட்ட மாதிரி கிடச்சிது பாவாடை. வாங்கிட்டு அம்மாவுக்கு அழகாக கட்டிட்டேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. தாலி சரடில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஃபஸ்ட்டு கழுத்தில் போட்டு விட்டேன். இப்போ பாருங்கள், குட்டி வரலட்சுமி அம்மா சூப்பராக வந்துட்டாங்க. குட்டி வரலட்சுமிக்கு குட்டியாக ஒரு ஒட்டியானம் இருந்துச்சு, அதை அவங்களுக்கு அழகாக இடுப்பில் போட்டு விட்டேன். தாமரை மணிமாலை அப்புறமா நகையெல்லாம் போட்டு அம்மாவை அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு. சாமி பாட்டு கேட்டுக்கிட்டே அலங்காரம் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் கிடச்சிது. சாமி பாட்டு கேட்டுக்கிட்டே டைம் போகிறதே தெரியல. அம்மாவை அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு. ஜடையை எடுத்து முன்னாடி விட்டு பாருங்களேன், ஜடை எவ்வளோ அழகாக பில்லையெல்லாம் வச்சுருக்கு. அம்மாவுக்கு பிடிச்ச ஜாதி பூ, மல்லி, தாமரையெல்லாம் தலையில் வச்சு வியாழக்கிழமை சாயந்தரம் 6:30 மணிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பன்னீர் தெளித்து பூவெல்லாம் தூவி வருக வருக திருமகளே வருகன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அழகாக அம்மனுக்கு ஆரத்தி காமிச்சு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தாச்சு. பூஜை ரூமில் மணப்பலகையில் பச்சரிசியெல்லாம் போட்டு ரெடியாக இருந்துச்சு. அம்மாவை கொண்டு வந்து மணப்பலகை மேலே உட்கார வச்சாச்சு. தீப தூப ஆராதனையெல்லாம் அம்மாவுக்கு காமிச்சிட்டு பச்சை பருப்பு பாயாசம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப நிறைவாக இருந்துச்சுங்க. இது வெள்ளிக்கிழமை காலையில் பூஜை பண்ணியாச்சு. அம்மாவுக்கு பால் பாயாசம் நெய்வேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் நோன்பு கயிறு எல்லாருமே கட்டியாச்சு. அம்மன் மேலே முதல் நாளே போட்டு வச்சுருந்தேன், அதை எடுத்து எல்லாரும் கட்டிக்கிட்டோம். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பூஜைக்கு பிரசாதம்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்ன பண்ணியிருந்தேன்னா வடை, சுண்டல், பொங்கல், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், பானக்கம் கரைச்சி வச்சுருந்தேன். எல்லாமே நெய்வேத்தியத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லா விளக்கும் ஏற்றிட்டு நல்ல சாம்பிராணி போட்டு ஊதுபத்தி எல்லாம் கமன்னு ஏற்றி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் பிள்ளையாருக்கு ஸ்லோகன் சொல்லி முதல்ல சாமி கும்பிட்டேன்.
அதுக்கப்புறமா எங்கள் குலதெய்வத்தை நல்லா நினச்சி சாமி கும்பிட்டுட்டு லக்ஷ்மிக்கு நாங்கள் பூஜை பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓம் தானியலட்சுமியே போற்றி, ஓம் தானியலட்சுமியே போற்றி, ஓம் தாமரை லட்சுமியே போற்றி, ஓம் தாமரை லட்சுமியே போற்றி. 108 போற்றி சொல்லி சாமி கும்பிட்டோம். நான், என் மருமக, பொண்ணு இந்த 3 பேரும் சேர்ந்து பண்ணிவிட்டு அம்மனுக்கு நலுங்கு வச்சாச்சு. நல்லா அழகாக சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பன்னீர் தெளித்து அவங்களுக்கு அழகாக நலுங்கு எல்லாருமே வச்சோம். நலுங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு கற்பூர தீபாரதனை காமிச்சு பூஜையை சந்தோஷமாக நிறைவு பண்ணியாச்சுங்க. பூஜை முடித்ததுக்கப்புறமா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நிறைந்த செல்வமும் நல்ல மகிழ்ச்சி ஆரோக்கியமாக கொடுக்கட்டும். சொத்து சுகத்துக்கு மட்டும் இல்லைங்க, லக்ஷ்மி நல்ல மன நிறைவை கொடுப்பாங்க, சந்தோஷத்தை கொடுப்பாங்க. நிச்சயமாக நான் கண்ட உண்மை அது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.